ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீ வீட்டில் எப்போது விளக்கேற்றினாலும் சரி, இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு விளக்கேற்று. கெட்டது நீங்கி நல்லது நடக்கும். உன் வீட்டுக்குள் தெய்வத்தின் நடமாட்டம் உண்டாகும். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் உடனடியாக நீக்கப்படும். இந்த சக்தி வாய்ந்த ஒரு சில பொருட்களை மட்டும் நீங்கள் வீட்டுல எந்த தினத்துல எப்போ விளக்கேற்றினாலும் சரி, மறந்துடாம உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து ஏத்துங்க. இந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய சக்தி வேற எதுலையுமே கிடையாதுங்க. இந்த சில பொருட்களை நீங்க சேர்த்து ஏற்றுறது மூலியமா உங்க வாழ்க்கையில கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முழுமையான மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மிக மிக அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த சில பொருட்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது, அதாவது வெள்ளி அல்லது பார்த்தீங்கன்னா மற்ற கிழமையில் நீங்கள் ஏற்றினாலும் சரி, எப்போது ஏற்றினாலும் சரி, காலை இல்லை மாலையில் ஏற்றினாலும் சரி, இல்லை கோவிலில் கூட போய் ஏற்றினாலும் சரி, இந்த பொருட்களை மட்டும் சேர்த்துட்டு ஏற்றுங்க. அது என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேன். இதை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் இந்த வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். கெட்ட நீக்கிரும். அது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா முதல் விஷயமா, அதாவது பார்த்தீங்கன்னா கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. கல்லுப்புங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். கல்லுப்போட மகிமைகள் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சேர்க்காம இருக்க மாட்டாங்க. உங்களோட வீட்டில் விளக்கத்தும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே போல பச்சரிசியும் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்க நிச்சயமா பார்த்தீங்கன்னா சிறிதளவு லவங்கம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும் விளக்கேற்றும் பொழுது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது இருக்கு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வாது தெய்வங்களுடைய ரொம்ப உரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்குது. அந்த ஒரு இதை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் நல்லதும் நடக்கும். அதனால நீங்க மறக்காம ஜவ்வாதியும் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரத்தை பொடி பொடியாக்கி அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம சொல்லிருக்கக்கூடிய இத்தனை பொருட்களையும் நீங்க சேர்த்துட்டு விளக்கேத்துங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், துளசி இலை, இதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கர்ம வினைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மொத்தமாக மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த சில பொருட்களுக்கு இருக்குது. நீங்க வீட்டுல எந்த நாள் விளக்கு ஏற்றினாலும் சரி, சனிக்கிழமை ஏற்றினாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஏற்றினாலும் சரி, புதன்கிழமை ஏற்றினாலும் சரின்னு எப்போ ஏற்றினாலும் சரி, நீங்க அப்படி ஏற்றும் போது ஃபுல்லா அதை சேர்த்துட்டு ஏத்துங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் கூடிய அனைத்து கெட்டதுகளும் நீங்கிடும். உங்க வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் நீங்க நிச்சயம் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் நல்லதாக அமையுங்க. முழுமையான நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள். நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்தவுடன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லிட்டு வா. பூஜை தேவையில்லை, விரதம் இருக்க தேவையில்லை, ஏன் நீ குளிக்க கூட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை, அதாவது இந்த ஒரு வார்த்தையை நீ காலை எழுந்தவுடன் கூறினால் மட்டும் போதும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறி நீ நினைத்தது போல் அமையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும். பெரியவா அவர்கள் ஒரு நாள் பக்தர்களை சந்திப்பதற்காக ஆசிரமத்தில் வந்து மரத்தடியில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அன்று ஒரு நாள் பெரியாவை சந்திக்க வந்த கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே கொண்டிருந்தது. அன்று பெரியாவுக்காக நிறைய பக்தர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். பெரியவா ஒவ்வொரு பக்தர்களாக ஆசி வழங்கி கொண்டே இருந்தார். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் பக்தர்கள் எண்ணிக்கை குறைவதாக இல்லை. பெரியவா பொறுமையாக காத்தார். அனைவருக்கும் ஆசி வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து நேரம் போவதை பார்க்காமல் அத்தனைத்து பக்தருக்கும் ஆசி வழங்கி கொண்டே இருந்தார். அந்த நேரம் அங்கு வந்த ஒரு குடும்பத்தினர், ஒரு முக்கியமாக ஒரு ஆசாமி பெரியவாவிடம் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூறுகிறார். பெரியவா, நான் நினைச்சது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது. நான் நினைச்சது ஒன்றா இருக்கு, நடக்கிறது ஒன்றா இருக்கு. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில கெட்டதாவே நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழாதா? என்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்காதா? நான் நினைச்சது போல் என் வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. அதுக்கப்புறமா சொல்றா, நானும் என் வாழ்க்கையில என்னுடைய வெற்றிக்கு பல நாட்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே பெரியவா. வாழ்நாளும் முழுவதும் நான் கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையே போயிடுமோன்னு ஒரு பயம்தான் இருக்கு. இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி நான் மீண்டு வர்றது? என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் பெரியவா அப்படின்னு அந்த பக்தன் மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் சொல்றா. அதுக்கு பெரியவா சொல்றா, கவலைப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கி உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து நீ நினைச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கை வருவதற்கும் உன் வாழ்க்கை நல்லபடியா மாறுவதற்கும் நீ தினமும் காலை எழுந்தோடனே இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு வா. நிச்சயமா உன் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீ கவலைப்படாத. இனி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. இதை நீ தினமும் சொல்லி வர வேண்டும். ஒரு நாள் சொல்லி நிற்காத. ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வா. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்த்து வைக்கும். முக்கியமா இதை 21 நாட்கள் 48 நாட்கள்னு அந்த மாதிரி நீ வச்சு சொல்லிட்டு வா. அதாவது நீ சொல்லும் பொழுது அதை ஒரு கணக்கா வச்சு சொல்லிட்டு வா. நிச்சயமா அதனுடைய முழு பலனுமே நீ உன்னால பெற முடியும் உன்னுடைய வாழ்க்கையில. அதனால இந்த ஒரு மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்தோடனே நீ சொல்லு. நிச்சயம் நீ இந்த ஒரு மந்திரத்தை சொல்றது மூலியமா உன் வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி பெரியவா ஒரு மந்திரத்தை சொல்லி அனுப்புனான். அந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு, நான் பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு. அந்த பக்தனும் வீட்டுக்கு சென்று முழுமையா அந்த நம்பிக்கையோட அந்த ஒரு வார்த்தையை தினமும் சொல்லிட்டே வந்துகிட்டே இருந்தான். நாட்கள் போக போக அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. கரெக்டா 21 நாட்கள் முடியும் போது அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருந்துச்சு. அப்பேற்பட்ட சக்தி அவனுடைய வாழ்க்கை நடந்துருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதாவது நீங்கள் சொல்லி வர வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் வேற ஒன்றும் இல்லைங்க, இதுதான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சபடியா மாறி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியேற முடியும். நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா சரணம். உங்களுடைய வீட்டுல மாதம் ஒரு முறை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. மாதம் ஒரு முறை உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பொருள்னால உங்க வாழ்க்கையில பணப்புழக்கம், பணப்பிரச்சனை நீக்கி செல்வம் உங்கள் வீட்டுல அதிகரிக்கும். முக்கியமா செல்வந்தனாக நீங்கள் வாழ முடியும். செல்வத்தின் உயர்வை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு கிடைக்கின்ற செல்வம் எதுவாயினும் அது நிலைத்து நிற்கும். இனி கஷ்டம் என்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கஷ்டம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதுவும் ஒரு சில நொடிகள், ஒரு சில தினங்களிலே அது முழுமையாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கைய செல்வம் படைத்தவராக, செல்வ லட்சம் பெற்றவராக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மாதம் ஒரு முறை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்லிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி போடுவோம். நீங்க இந்த பரிகாரங்களை சரியான நேரத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயம் அதனுடைய முழு பலனையும் நீங்கள் பெற முடியும். அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வ உயர்வை அடைவதற்கும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க. முக்கியமா இந்த ஒரு விஷயத்த நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது நீங்க சுத்தபரமா இருக்கணும், குளிச்சுட்டு தான் வாங்கிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்து மூலியமா தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைச்சு இதை செய்யறீங்களோ அதனுடைய முழு விஷயத்தையும் பலனையும் நீங்க அடைய முடியும். அதனால இதை நீங்க சரியா செய்யணும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் செய்யணும். உங்களுடைய வீட்டுக்கு நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறைக்கு நீங்க அதை உடனே கொண்டு போறீங்க. கொண்டு போய் அந்த பூஜை அறையில ஒரு செம்பு தட்டோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரமோ வச்சு அந்த பாத்திரத்தை தட்டு ஒரு நாள் முழுக்க அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கணும். அடுத்த நாள் தான் நீங்க அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தணும். இந்த ஒரு பரிகாரத்தை மாதம் மாதம் ஒரு முறை நீங்க வீட்டு ஜாமான் வாங்கும் போது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் வாங்க போறீங்கன்னா அப்போ வாங்கிட்டு வரணும். சரியா வாங்கிட்டு வாங்க. இதனுடைய முழு பலனும் கிடைக்கும் போது உங்க வீட்டுல இனி கஷ்டம் இருக்காது, பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வம் உங்களிடம் நிலைச்சுதான் நிற்கும். எப்பவுமே உங்களை விட்டு செல்வம் போகாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்னன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு முன்புதான் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்கணும். ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய பொருளா இருக்கிறதுனால நீங்கள் மகாலட்சுமி முன்பு வைத்து ஒரு தீபம் ஏற்றி இதை நீங்க செஞ்சு வர்றது மூலியமா முழு பலனையும் படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் சரியா செய்யணும். அதாவது உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க, தீபம் ஏற்றி தட்டில் வச்சு இதை தட்டி ஒரு நாள் முழுக்க அங்கே வச்சு அடுத்த நாள் நீங்க அதே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்க போறீங்க. அந்த பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க, மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு, அதாவது பாத்தீங்கன்னா
பூஜை அறையில வைங்க. ஒரு நாள் முழுக்க வைங்க. அடுத்த நாள் அதை எடுத்து உங்களுடைய உபயோகத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். இதை மாதம் ஒரு முறை அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சு வந்தா போதுங்க. ஏன்னா நீங்க தினமும் இதை பயன்படுத்த போதில்லை. வாழ்க்கையில ஒரு முறை நீங்க இதை செய்ய போறீங்க. முக்கியமா நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உப்புனான தூள் உப்பு தானே அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதை பண்ணாதீங்க. கல்லுப்பு தான் வாங்கிட்டு வரணும். அந்த கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு அதுக்கப்புறமா நீங்க அந்த ஒரு மாதத்துக்கு முழுக்க அந்த கல்லுப்பை பயன்படுத்தி உங்க வீட்டுல சமைப்பதற்கு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துங்க. முக்கியமா நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கூட இந்த கல்லுப்பை பயன்படுத்தலாம். மிகப்பெரிய நல்ல விஷயம். நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைச்சு உங்களுடைய